கொஞ்சம் என்னென்னு பார்ப்போம். இது பாருங்கள், சிறுகீரை எடுத்துருக்கேன் ஒரு கட்டு. இதை வந்து இந்த காம்பை விட்டுட்டு இந்த இலையை மட்டும் இந்த இலையை மட்டும் அந்த பூங்கள்லாம் இல்லாமல் இலையை மட்டும் இந்த மாதிரி க்ளீனாக நம்ம கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறோம். இது மாதிரி எல்லாத்தையும் இது மாதிரி கட் பண்ணுவோம். தண்டு வந்து பிஞ்சாக இருந்ததுன்னா இந்த கீரையில் இது மாதிரி முழுசாக எடுக்கணும். தண்டு பிஞ்சாக இருக்கிற வரைக்கும் நம்ம கட் பண்ணலாம், வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ரொம்ப முத்தின தண்டு போட தேவையில்லை. இதெல்லாம் நல்லா பிஞ்சாக தான் இருக்குது, ஈஸியாக வெந்துடும். முத்தின தண்டு தான் வேகாமல் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சிறுகீரையை கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு கட்டு தான் செய்ய போகிறேன் பண்ணிக்கு. இன்றைக்கி வந்து ரசம் இருக்குது, அதனால் வெறும் சிறுகீரை கடைஞ்சிட்டு பாவக்காய் வறுவலும் பாவக்காய் கூட்டம் பண்ணிடலான்னு பார்க்குறேன். அதில் சிறுகீரை வந்து கடையிறது எப்படின்றத பார்ப்போம். கீரை நல்லா க்ளீனாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த வேஸ்ட்டு பொருளெல்லாம் உங்களுக்கு காய்கறி தோட்டம் இந்த செடிங்கெல்லாம் நிறைய வச்சுருந்திங்கன்னா நீங்கள் இதை சின்னதாக கட் பண்ணி அந்த செடிங்களுக்கு போட்டுடலாம், நல்ல உரமாக ஆகும். அப்படி நீங்கள் செடி வச்சிடலைன்னா கோழி எதுனா வச்சுருந்தீங்கன்னா கோழிக்கோ மாட்டுக்கோ ஆட்டுக்கோ போடுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. எதுவுமே இல்லாதவங்க வேணால் டஸ்ட்பினில் போடுங்க. இது உரமாக இருக்கும், நல்ல உரம் இது செடிங்களுக்கெல்லாம். இப்போ நம்ம கீரை வந்து எப்படி கடையலான்றத பார்ப்போம். கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் வாஷ் பண்ண கீரையை போட்டுருவோம். இப்போ நான் வெறும் கீரை, தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சீரகம்லாம் போட்டு தான் கடைய போகிறேன். இதையே கீரை குழம்பு மாதிரி பண்ணணுன்றவங்க இதில் கொஞ்சம் புளியும் போட்டு கடைவாங்க, அதோட பருப்பும் போட்டுப்பாங்க. நல்லா துவரம் பருப்போ இல்லை சிறு பருப்போ போட்டு கடைஞ்சி தாளித்து வச்சிங்கன்னா கீரை குழம்பு மாதிரி இருக்கும். நான் வெறும் கீரை கடையில் தான் பண்ண போகிறேன். அதனால் இப்போ கீரையை வாஷ் பண்ணி இப்போ இதில் போட்டிருக்கேன். இப்போ இதனோட வந்து சீரகத்தை போட்டுக்க போகிறேன். சீரகம் ரொம்ப முக்கியம், கீரை கடையிறதுக்கோ சரி சாம்பாருக்கோ சரி எல்லாத்துக்குமே கீரை ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயமும் தக்காளியும் வச்சுருக்கேன், அதை கட் பண்ணி அதையும் போட்டுக்கிட்டேன். அடுத்தது பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன், 2 பூண்டு பல் போட போகிறேன். இதெல்லாம் போட்டு தான் இப்போ கீரையை நம்ம கடைய போகிறோம். நல்லா வெந்த பிறகு இதோட மஞ்சத்தூளும் கொஞ்சம் போல் சர்க்கரையும் போட்டால் கீரை வந்து கலர் மாறாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் ஆனால் சர்க்கரைலாம் போட்டதில்லை, பெருங்காயத்தூள் வேணால் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இப்போ சர்க்கரையும் மஞ்சத்தூளும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, இப்படியே வேக வச்சுப்போம். இப்போ கீரை வந்து நல்லா வேகட்டும், அதுக்குள்ளே பூண்டு உரித்து போட்டுருவோம். அதில் பூண்டு போட்டுக்கலாம். இது மட்டும் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, கீரையை இப்படி ஓப்பனில் தான் வேக வைக்கணும். வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம இந்த பாவக்காவை ஃப்ரை பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 2 பாவக்காவை ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த 2 பாவக்காவை கூட்டு வைக்க போகிறேன். அப்போ பருப்பு இது கீரை சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிப்போம். இப்போ இந்த பாவக்காவை ரவுண்டாக கட் பண்ணிட்டேன். இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், சிக்கன் 65 மசாலா தூள் கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது வந்து 1 மணி நேரம் வெயிலில் காய வைக்க போகிறேன். காய வச்ச பிறகு தான் ஃப்ரை பண்ணணும், அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கசப்பும் குறைஞ்சிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வெயிலில் காய வைக்கலாம். இப்போ வெயிலில் நல்லா காயட்டும், காஞ்ச பிறகு ஃப்ரை பண்ணணும். பாவக்காய் இந்த சாதமும் ஆயிடுச்சு, பாவக்காவும் வறுத்தாச்சு. கீரையை கடையணும், பாவக்காய் கூட்டு வைக்க வேண்டியது தான். போதும், பாவக்காய் வறுபட்டது. இதை ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம். நல்லா கிறிஸ்பியாகவே வறுபட்டுருக்கு. இது போட்டேன் பாவக்காய் வறுத்த எண்ணெயிலே. அந்த கடுகையும் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பாவக்காய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுப்போம். போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ காஞ்ச மிளகா குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கிடலாம். பாவக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் நல்லா மிங்கிள் ஆகிடும். வெந்த பிறகு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கிடணும். உப்பு போட்டுக்கிட்டேன். சுவையான பாவக்காய் கூட்டு, ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறமா பாவக்காய் வறுவல். இப்போ வந்து கீரை கடையணும். இதில் வந்து கடையும் போது கல் உப்பு போட்டு கடையணும், அப்போ சீக்கிரமாக கடைபடும். பருப்பு சட்டிலையும் போட்டு கடையலாம். இப்போ நான் இதிலே நல்லா மசியை கடைஞ்சிருவேன்.
கடைஞ்சிட்டு இப்போ தாளிக்கணும். கீரையை தாளிச்சாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிக்காமல் சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். பாவக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்சு ஒயிட் ரைஸ், பாவக்காய் கூட்டு. அடுத்தது நேற்று உள்ள ரசம் கொஞ்சம் இருக்குது. அடுத்தது கீரை கடைஞ்சேன். அடுத்தது கீரை இது பாவக்காய் வறுவல். இந்த சேனலில் இந்த லஞ்சு உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி லஞ்சு.